ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுமாரோ நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண டியூரேஷனில் மார்க்கெட் மூவ் ஆச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம டெலகிராமில் மார்னிங் கால் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதோட ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி மார்னிங் மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேடுக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு என்ட்ரி எந்த லெவலில் கொடுத்துருந்தோம்னா நிஃப்டி 50 24,716 டெலகிராமில் கால் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 24,500. ஸோ அது வரையும் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டார்கெட் ரீச் பண்ணலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,600 ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டார்கெட் ரீச் பண்ணிச்சு. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் ரீச் பண்ணதில் நம்மளுக்கு ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் ரீச் பண்ணிச்சு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி ப்ரீமியமில் ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணோம். ஸோ அதுதான் மார்னிங் உங்களுக்கு காலாக ப்ரொவைட் பண்ணேன். ப்ரீமியம் கால்ஸை பொறுத்தளவுக்கு என்னோடய ஸ்டாப் லாஸ் 222 நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஆனால் 192 நான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணேன். உங்களுக்கு கொடுத்த ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 211 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் பண்ணிச்சு. பட் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. உங்களுக்கு மினிமம் 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன். ஏன்னா உங்களோட ரிஸ்க் எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு தெரியல. ஸோ அதனால தான் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம். பட் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டியோட ஸ்பாட்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணவே இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரேடில் ஒரு 100 பாயிண்ட் ப்ரீமியம் கேப்சர் பண்ணோம். அதாவது ஒரு லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் இப்போ 2,500 போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2,500 கேபிட்டல் அப்படியே டபுள் ஆகிருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஓவராலாக ஒரு 5,000 போட்டுருந்துச்சுன்னா 50% கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் ஸோ இன்றைக்கி ட்ரேடோட கால்ஸை பொறுத்தளவு கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் என்ன கால்ஸ் தரப்போகிறேங்கிறத உங்களுக்கு இன்றைக்கே புரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு நான் கால்ஸ் கொடுக்குறத வச்சு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனோட நீங்கள் ட்ரேட் எடுக்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன் டேயில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா 24,887 போய்ட்டு ரீச் பண்ணணும். ஸோ இதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா நல்லா ரீச் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடேவோட அனலைஸில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,550 இந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா மார்க்கெட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இல்லைனா அது வரையும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ டவுன் ட்ரெண்ட் நாளைக்கு ஓரளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆக ஸ்டார்ட் இருக்கா அப்படின்னா அது எதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா 24,700 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்டுக்கான கான்செப்டில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லைனா அது வரையும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 24,440 ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து நல்ல ஒரு பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடில் நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் லெவலுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு அது எங்கே போகணும் அப்படின்னா 24,700 ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,707. ஸோ இந்த லெவலில் போய்ட்டு ரீச் பண்ணணும். இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணால் அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக இந்த லெவல் பார்த்துக்கோங்க. 24,668 பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் எடுத்து இதை நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது இன்றைக்கி டேவோட லோ ஃபஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதை உங்களுக்கு சப்போர்ட் எடுக்காது. மோஸ்ட்லி சப்போஸ் எடுத்துச்சு அப்படின்னா அது ஒரு ரீடெஸ்ட்டாக தான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ண முடியும். அதாவது எவ்வளோ தூரம் அப்படின்னா 24,636. ஸோ இது வரையும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இங்கேருந்து மார்க்கெட் 24,500 ரீச் பண்ணணும். ஸோ இந்த தான் நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ். கீழே டவுன் ட்ரெண்டில் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா உங்களுக்கு 24,700 உடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு 24,772 போய்ட்டு ரீச் பண்ணணும். ஸோ அங்கேருந்து அகெயின் ஒரு ரீட்ரெஸ்ட் எவ்வளோ தூரம் எடுக்கணும்னா 24,746 ஒரு ரீட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 24,827 போய்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நம்மளுக்கு ரீச் பண்ணணும். ஸோ இதான் நாளைக்கு நான் நிஃப்டி 50 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனோட அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. குரூசியல் லெவலான ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆல் டைம் ஹையை நியரஸ்ட்டில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ 1 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் சேஞ்ச் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஒன்ஸ் ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் எடுத்தால் போதும். 53,347 ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா
நெக்ஸ்ட் அது டேர்னிங் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் இருக்கும். அது 53,738 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆல் டைம் ஹை போய்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து ரீச் பண்ணிடும். ஸோ இதான் வந்து நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒன்ஸ் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்க வருதுனாலும் நிஃப்டி அகைன்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துச்சுனாலும் ஸோ ரெண்டுமே ஒரே பிளேஸில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நாளைக்கான மூவ்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட லைவ் அப்டேஷன் ஃபுல்லாக நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காம போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. Okay, I am not a SEBI registered advisor. This video full and fully education purpose only. Thanks for watching. Thank you.